உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அளிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். மாலை முரசு செய்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். எலெக்ஷன் கிட்ட நெருங்கி வருதுங்க. ஆனால் பறக்கிற பிரச்சாரங்கள், அங்கங்க அடிதடிகள், வம்பு வழக்குகள் அப்படின்னு பயங்கரமா போயிட்டு இருக்கிற இந்த சமயத்துல நம்மளுக்கு கண்டென்ட் கிடைக்காம இருக்குமா? அப்படி கிடைத்த கண்டென்ட்களை நாங்க கொண்டு வந்து உங்களுக்கு தொகுத்து வழங்க வந்திருக்கோம். இது தேர்தல் பராத் பராத். உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அளிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். ஷோவோட முதல்ல நம்ம பார்க்க போறது காஞ்சிபுரம் அதிமுக தொகுதி வேட்பாளரை ஆதரிச்சு வாக்கு சேகரிக்க போனாங்க அதிமுக செய்தி தொடர்பாளர் வளர்மதி அவர்கள். ஆனா போன அவங்க அங்க இருந்த பஜ்ஜி கடையை பார்த்த உடனே பஜ்ஜி தம்பி ஒத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த பஜ்ஜியை போட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த பஜ்ஜியை போட்டு அவங்களுடைய டீமுக்கு அந்த பஜ்ஜியை கொடுத்துட்டு அங்கிருந்து நேரா ஒரு பூ கடைக்கு போனாங்க. அங்க பூ கட்டிட்டு இருந்த பூக்காரம்மா கிட்ட எம்மா ஒரு முழை பூ கொடு அப்படின்னு சொல்லி வாங்கி வைக்காம, ஏம்மா அந்த பூவை கொடு நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பூவை கட்டி அந்த பூக்காரம்மா தலையிலேயே வச்சுட்டாங்க. இங்கே நின்று என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்கணும். இப்படி ரோட் ஷோ எல்லாம் முடிச்சிட்டு அப்படியே பிரச்சார வாகனத்துல ஏறினாங்க. ஏறி என்ன சொன்னாங்க தெரியுமா? பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி எடுத்த ஒரு விளம்பரத்தை 10 செகண்ட்ல சோழிய முடிச்சிட்டாங்க. பாருங்க. இதுல டிவியை திருப்பினா போதும். ஆண்டி இப்ப ஆண்டனா திருப்பின பாருங்க ஆண்டி. உடனே ஒரு கையை காட்டிட்டு கரெக்டா அப்படியே சுற்றில் தட்டி ரோபோ அசைகிற மாதிரி உடனே அவர் வருவாரு. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். முடியலன்னா பரவாயில்ல, நீ கீழ வந்து ஆண்டி இத கரெக்ட் பண்ணாம என்னால கீழ இறங்க முடியாது. இந்தியா என்ன கட்டி குட்டிச்சோரா போயிருக்குது. இவர் போய் காப்பாத்துறதுக்கு தமிழ்நாட்டு மக்களை இன்னைக்கு ரொம்ப மோசமான நிலையில இருக்கிறாங்களே, அதை விட பெரிய வேடிக்கை. இவர் வந்த உடனேயே டிவியை திருப்பின உடனேயே இவர் கேட்கிறாரு, நீங்க எல்லாம் நலமா? நீ பார்த்த கேட்கிற கேள்வி, நீங்க எல்லாம் நலமா? ஏன்னா அவர் டெய்லி மக்களுக்கு 5 கிலோ அரிசி, தோரப்பருப்பு, சக்கரை, எண்ணெய் எல்லாம் கொடுத்து குடும்ப நடத்த சொல்லிட்டாரு. எத்தனை மூட்டை நெல் இருக்கு? எண்ண முடியாத அளவுக்கு இருக்குங்கய்யா. அந்த எண்ணெய் எல்லாருக்கும் கொடு. அதனால எல்லாம் நலமா கேட்கிறாரு. பாண்டு வாய்ஸாமா. உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அளிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். அட நம்ம ராதிகா சரத்குமார் மேடமும் சரத்குமார் சாரும். சார் வாங்க வாங்க. என்னையா ஒரு காடே ஆடி அசைஞ்சு வர்ற மாதிரி இருக்கு. ஆமா வேற ஓடிக்கிட்டு போது அந்த குடுத்தா தாண்டா அப்பா மங்களகரமா இருக்கட்டுமே தான் இந்த வாழைல தோரணை எல்லாமே. சார் என்ன சார் கெத்தா என்ட்ரி கொடுப்பீங்கன்னு பார்த்தா இப்படி மரத்தோட கலையில மாட்டிக்கிட்டு சின்ன பெண்ணம் ஆயிட்டீங்க. சரி அது விடுங்க சார், ஏதாவது பேசுங்க. நான் இவ்வளோ ஏன் கஷ்டப்பட்டு பேசுறேடா, அதுக்கு பின்புல ஒரு பாட்டு தாங்க. அந்த பாட்டை கேளுங்க. முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கண்காணிக்கும் வீடியோ குழு அலுவலர்களுக்கும் செம்ம சண்டை. எதுக்கு பாருங்க. நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டே இருக்கீங்க. வண்டி தேங்க பார்க்கலாம். நீங்க வரீங்க. நீங்க ஐயா கூப்பிடுறாரு. அவர் கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஓவரா பேசுறீங்க. வண்டி 200 மீட்டர் தள்ளி வரணும். அடி பல்லகளெல்லாம் உடைச்சு போடுங்க. படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிடுங்க. இது அது இல்ல
அரிய என்ன சொல்ல கொஞ்சம் பேசுறியா? மரியாதை கேட்கணும் கேட்கணும். சொல்லு என் தெய்வமே சொல்லு. இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த அது உனக்கு அசிங்கம், தெய்வமே உனக்கு அசிங்கம். யாருக்குடா படிக்க தெரியல சட்டை போட்டிருக்கேன்னு பாக்குறியா? வேலை கிடைக்கல என்ற வெறுப்புல இருக்கிறேன். பொண்ணு பொண்ணு என்ன சவுண்ட் விடுறாரு பாரு. உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அளிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். திரு ஜான் பாண்டியன் அவர்கள் ஆதரிச்சு பிரச்சாரத்தில் ஈடுபட்டாரு திரு டிடிவி தினகரன் அவர்கள். அட, கோயம்புத்தூர்ல நிறைய மணிகள் இருக்குப்பா, அவங்கெல்லாம் தேர்தலில் நிக்க வேண்டியது தானே. பாவம் அந்த 2 பேரு ஏமாலிங்க, அவங்கள போய் நிக்க வச்சிட்டீங்க அப்படின்னு யாரையோ எதுக்கோ யாரையோ பத்தி சூசகமா சொல்லியிருக்காரு. மெகா கூட்டணி அமைச்சிருக்காங்கல்ல, அவர் வார்த்தையில மெகா கூட்டணி அமைச்சிருக்காருல, யார் நிக்கிறாங்க? பழனிசாமி நிக்க வேண்டியதுதானே தைரியம் இருந்தா. இப்ப நயனார் நாயந்திரன் நிக்கலையா? ஓபி நிக்கலையா? ஓபிஎஸ் நிக்கலையா? நிக்க வேண்டியதுதானே. நிறைய மணிகள்லாம் மந்திரிகளா இருக்க, அங்க அண்ணாமலை நிக்க வேண்டியது தானே. கோயம்புத்தூர்ல எங்க கோட்டை கோட்டைங்கிறாங்களே. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஏ, மதுரையில ஒருத்தர் இருக்காரு, டெய்லி பஃபூன் மாதிரி பேசிட்டு தெரியுறாரு, அவங்க நிக்க வேண்டியது தானே. திண்டிவனத்துல ஒருத்தர் போய் நிதானமாவே இருப்பாரு, அவர் நிக்க வேண்டியது தானே. அங்க கிருஷ்ணகிரியில ஒரு பெரிய திராவிட இயக்கங்களே கண்டுபிடிச்ச ஒரு சிறுத்த முகஞ்சி சாமி இருப்பாரு, அவர் நிக்க வேண்டியது தானே. எப்போ பாவம் நம்ம மைக் ஜெயக்குமார் பையனை மாட்டி விட்டாங்க அங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. இங்க யாரோ தூத்துக்குடியில பாவம் முன்னாள் அமைச்சர், அவர் பேர் என்ன, சண்முகநாதன் பாவம், அவரை மாட்டி விட்டாங்க போல இருக்கு. கழுத்துல மாலையை போட்டு மஞ்சள் தண்ணியை துவச்சிட்டாங்க. ரெண்டு பேர் தான் அங்க இடிச்ச வயர்கள் கிடைச்சிருக்காங்க. மத்தவெல்லாம் உஷாரா பெட்டியை மூடிட்டு வீட்டுல உட்காந்துருக்காங்க. அவங்க யார பிரதமராக்க போறாங்கன்னு நீங்க வந்தா கேட்கணும். பழனிசாமி இங்க வருவாரு, வந்தா கேட்கணும். இல்ல அவங்க கட்சி வேட்பாளரை கேட்கணும். அது போல ஐயா ஸ்டாலின் அவர்கள் விடியாத ஆட்சியை கொடுத்திருக்கிறாரு, மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சி, போதை மருந்து ஆட்சி. இந்த ஆட்சியின் தலைவர் வந்தா, இல்ல அவங்க வேட்பாளர் வந்தா, இல்ல கனிமொழி அக்கா அந்த பக்கம் வந்தா கேட்கணும். நீங்க யாரம்மா பிரதமர் யாருன்னு கேட்கணும். ஐயோ ஐயோ. உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அளிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். அண்ணாமலை சார், ஓட்டு கேட்க போற இடங்கள் எல்லாம் அதிமுகவும் திமுகவும் ஆட்டு பிரியாணி ரெடி அப்படின்னு சொல்லி உங்களை கலாய்ச்சி பேசியிருக்காங்களே, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. டிஆர்பி ராஜாக்கு எப்பாச்சும் ஒரு நாள் நாச்சு வேர்வேன்னு வந்து சிந்திருக்கானா? ஒரு நாள் சிந்திருக்கா? ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு பொட்டு வேர்வை கிராமத்திலேயோ நகரத்திலேயோ உழைச்சு சம்பாதிச்சிருக்காரா? அப்படி கேளு சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உண்மையில கொடுக்கல உழைச்சு சம்பாதிச்சிருக்காங்களா? சொன்னாலும் அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அரசியல் போயிருச்சுன்னா, தனி மனித தாக்குதல்ல தான் இன்னைக்கு கோயம்புத்தூர் பாலிடிக்ஸே நடந்துகிட்டு இருக்கு. தனி மனித தாக்குதல். அதனால நீங்க ஆட்டை பிரியாணி போடுவீங்களோ என்னமோ போடுவீங்களோ, அந்த ஆட்டை தயவு செஞ்சு கொடுமைப்படுத்தாம பிரியாணி போடுங்க. அதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். எத்தனையோ பேர் ஆடு வெட்டி சாப்பிட்டு இருக்காங்க. ஜூன் 4ஆம் தேதி இங்க மக்களுடைய தீர்ப்பை மட்டும் நீங்க கோயம்புத்தூர்ல பாருங்க.
அது எங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா இல்ல எங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் ஒரு காமெடி பண்ணிட்டு இப்படிதான் பேசிட்டு இருப்போம். கொடுத்தா இது கூட சாப்பிட மாட்டியா நீ எல்லாம் எதுக்கு கூட பிறந்திருக்க? சாப்பிடு. அது வந்து அது இயற்கை. நீங்க வெளியே என்ன வேணாலும் 1008 விஷயம் பேசலாம். ஒரு வீட்ல இருங்க ஒரு வீட்ல அக்கா தம்பி ஹால் உட்கார்ந்து பேசினா நம்ம எப்படி ஒரு ஜோவியலா இருப்போம், அந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. நடிக்க ஓரா பேசாராயிட்ட சண்டைக்கு வராதடா. ஏய் தேவலாம் வைக்காதப்ல, அப்புறம் வேற மாதிரி ஆயி போயிடும். பாருடா, தேவலாம என்கிட்ட பிரச்சனைக்கு வராத. என்ன தேவலாம் ஆறாங்க? ஏய் நீ தான்டா எடுத்து சாப்பிட்டது தப்புடா. ஏன் ஸ்நாக்ஸ் தெரியாது. நீங்க எப்படி பாக்குறீங்களோ இதேதான். ஒரு அரங்கத்துக்குள்ள உட்கார்ந்து பேசினால் இப்படியேதான் பேசுவோம், காருக்குள்ள உட்கார்ந்து பேசினால் இப்படியேதான் பேசுவோம், கட்சி ஆபீஸ்ல இப்படிதான் பேசுவோம். காரணம் ஒரு பரஸ்பரமான ஒரு நட்பு எங்களுக்குள்ள இருக்கு. அது வந்து நீங்க பாத்து நான் பேசுவேன், அக்கா ஒரு மாதிரி பாப்பா உடனே அது பாப்பா ஹைட்ரோல் போட்டாங்க அப்படின்னு. இப்ப எல்லாரும் என் முகத்துல தான் கேமரா வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கு. என்னண்ணே எங்கண்ணே வானதி அம்மான்னு சொல்லல, அக்கான்னு தானே சொல்றேன். உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அளிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உங்களை கேட்டுக் கொள்கின்றோம். குடிஞ்சு நடத்தா சின்ன புள்ள நட்ட நத்து குளிங்குதடி வைர சம்பா. சின்ன புள்ள நட்ட நத்து குளுங்குதடி வைர சம்பா. சின்ன புள்ள நட்ட நத்து குளுங்குதடி வைர சம்பா. தன்னானே நானே நன்னே தன்னானே தன்னானே நானே நன்னே தன்னானே. அதாவது ஊருக்கே சோறு போடுற ஒரு வேலையை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. அவ்வளவு பெரிய எப்ப நிதானமா பேசலாம். நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் நிதானமா இருப்பேன். சார் தூங்கிட்டா சார். இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அளிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உங்களை கேட்டுக் கொள்கின்றோம். கோவை தப்பக்குளம் மைதானத்துல பாஜக பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. அந்த சமயத்துல அங்க போட்ட ஒரு பாட்டுக்கு சோனு அப்படிங்கிற ஒரு பாட்டி பர்ஃபெக்டா ஸ்டெப் போட்டிருக்காங்க பாருங்க. உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அளிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உங்களை கேட்டுக் கொள்கின்றோம். இருசக்கர வாகனத்துல 10 சேலைகள் 50 துண்டுகள் மாட்டிருக்கு. யார் எடுத்தா, எதுக்கு எடுத்தா அப்படிங்கறத பாத்துட்டு வாங்க. வெறும் 100 ரூபா ஒரு புடவை, வெறும் 100 ரூபா சார். அது வெறும் 20 ரூபா துண்டு என் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன் நானு. அதை கொடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க? யாருக்கிட்ட காட்டுங்க, யாருக்கிட்ட பேசணும் சொல்லுங்க. உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அளிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உங்களை கேட்டுக் கொள்கின்றோம். மறக்காம ஓட்டு போட்டுருங்கம்மா. ஐயா ஓட்டு போட்டுருங்க சார், நீங்களும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா டீமோட ஒரு வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க 2 பெண்கள் வீட்டுல இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு
மறக்காம ஓட்டு போட்டுருங்கம்மா அப்படின்னு சொன்னது தாங்க மிச்சம். ஏங்க ஓட்டு கேட்க வரீங்க, தண்ணி இல்லை தெரியுமா, இங்க மின்சார வசதி மட்டுமா இல்ல, நல்லா கரெக்டா வரியெல்லாம் வாங்குறீங்கல்ல, என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு பயங்கரமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ரோடு எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. மசக்காளிபாளையம் ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்க. தயவு செஞ்சு பாருங்க. தண்ணி எத்தனை நாள் ஆச்சுன்னு வந்து பாருங்க. கேக்குறேன். இப்போ வந்து 14 நாளுக்கு ஒரு டைம் நம்ம தண்ணி இந்த குப்பை எடுக்கிறதுக்கு ஆள் வராங்கன்னு கேளுங்க. இதெல்லாம் எதுவுமே பண்ணாம ஓட்டு மட்டும் கேட்க வர்றீங்க நீங்க. என்ன நியாயம் இது நீங்க? மாட்டுனாடா மானஸ்த. இந்த வீட்டு வரி எவ்வளவு ஏத்தி இருக்கீங்க? இது அங்க கொடுத்துருங்க. கரண்ட் எவ்வளவு ஏத்தி இருக்கீங்க? நாங்க பேசாம கட்டிட்டு 50,000 போட்டீங்கன்னா 50,000 கட்டிட்டு பதில் பேச கூட யாரும் இல்லைங்க. கட்டலன்னா கட்டை பிடிக்கிட்டு போறீங்க நீங்க. எல்லா பொம்பளைங்களும் பாதிக்கப்பட்டிருக்கும் போது சில பேர் மட்டும் வரீங்க. அசிங்கமா இல்ல? ஏன் உங்க கூட ஆம்பளைங்கள வரலையா? ஆம்பளைங்க வரமாட்டாங்க போல, வர மாட்டாங்க. எப்படி வருவாங்க? உங்களை மாதிரி ஏமாந்தவங்களை தான் அனுப்புறாங்க. அசிங்கம் இதெல்லாம். போ போ. அரங்கனார குரங்கனார் ஆகிட்டான். உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அளிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில நவாஸ் கனி அப்படிங்கிறவரை ஆதரிச்சு முக்குளத்தோர் புலிப்படை அமைப்பின் நிறுவனர் கருணாஸ் பேசிக்கிட்டு இருந்தார். ஆனா அவர் பேசிக்கிட்டு இருந்தது என்னமோ அதிமுகவை தாக்கிதான். அந்த சமயத்துல கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் நேரா வந்து, இப்படி எல்லாம் பேசாதீங்க, ஏன் அப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்ல, அங்க இருந்த சுத்தி இருந்தவங்க எல்லாம், எப்பா தயவு செஞ்சு போப்பா அப்படின்னு சொல்ல, ஆனா கருணாஸ் மட்டும் அவர் போகலாம் கூடாதுங்க, இங்க வாப்பா, நீ கரெக்டா தான்ப்பா கேட்கற, எங்கிட்ட வா, உனக்கு என்ன கேள்வி இருக்கோ கேளு அப்படின்னு சொல்ல, அங்க ஒரே சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுல இருங்க, அம்மா இருந்த வரைக்கும் யாரா வந்தாங்களா? அம்மா எப்படி மோடியா லேடியான்னு கேட்டாங்களா இல்லையா? இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். ஒரு பொம்பளை ஆளு, அதுக்கு இருந்த அந்த தைரியம், அந்த ஆளுமை, அதற்கு பின்னாடி வந்த எடப்பாடி யாருக்காவது இருக்கா? எடப்பாடி ஒரு தலைவர். அவரே நான் ஓட்டு போட்டு தானே உன்னை ஆக்கின முதலமைச்சர் ஆக்கினேன். அப்படித்தானே வந்தீங்க நீங்க? என்னென்ன சொன்னீங்க, என்ன செஞ்சீங்க? 10.5% வெத்தவர்களுக்கு கேட்கக்கூடிய உரிமை எல்லா மக்களுக்கு இருக்கு. ஆனா இடஒதுக்கீடு வேண்டும் சட்டமன்றத்தில் பலமுறை குரல் கொடுத்தவனா, உச்ச நீதிமன்றத்தில் என் சொந்த காசை வச்சு கேஸ் நடத்தினவனா, அது மத்தவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு இல்ல, எல்லாரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும்னு நினைச்சேன். அவ்வளவுதான். இது தப்பா? பின்றால நிறைய போறான்டா. அப்ப இந்த எடப்பாடி அன்னைக்கு ஏன் அதை செய்யல? சரி, அன்னைக்கு இதே 8 அமைச்சர்கள் இருந்தாங்கல்ல, ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் அன்னைக்கு இருந்தார்ல? என்னையா ஆனா பாக்குறேன், கருணாசத்துக்கு உள்ள வைக்கிறேன், மணிகண்டன் பதவியிலிருந்து தூக்குற, என்ன உனக்கு முக்கியத்துவம் இலக்காரமா இருக்கான்னு கேட்கணுமா இல்லையா? ஒரே ஒரு அமைச்சரா இருக்காரு சிவி சண்முகம், இதே இரட்டை இலை கட்சியில. அவர் வந்து இதே ராமசாமி படையாட்சியுடைய படத்தை சட்டமன்றத்தில் திறக்கிறாரு. இதே 10.5 ஒரே நாள்ல கடைசி நேரத்தில் அறிவிக்கிறாங்க. அவருக்கு இருக்கக்கூடிய அந்த சமுதாய பற்றியா உங்களுக்கு இல்ல? இத நானும் கேட்காம வேற யார் தான் கேட்கறது? நான் உங்களுக்காக ஜெயிலுக்கு போவேன், எல்லாம் நான் பண்ணுவேன், அசிங்கப்படுவேன், அவமானப்படுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனா சத்தியமா நான் உங்க மேல வருத்தப்பட மாட்டேன். ஏன்னா நான் உங்களை நம்பி வரல, நான் தேவரை நம்பி வந்தேன். அவர் எனக்கு என்ன கொடுத்தாலும் ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஆனால் வந்து விட்டேன், துணிந்து விட்டேன், அதை அடையாமல் நான் போக மாட்டேன் என்பதுல உறுதியா இருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? வீட்டுக்கு போவோம். அதனால நான் சொல்றேன், வாங்க. சின்ன தகவல், இவ்வளவு அதிகாரமா கேட்கிறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ? ஆமா, தம்பி வாங்க, இருங்க அண்ணா, அண்ணா இங்க வாங்க. ஐயோ ஐயோ. உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அளிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர்ல
தனியார் திருமண மண்டபத்துல இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கூட்டம் நடந்துச்சு. இந்த கூட்டத்துல பேசின ஒருத்தர் தேர்தல் தேதியை மாத்தி சொல்லிட்டாரு. ஆனா அது இல்லைங்க, இங்க ட்விஸ்ட் வேற ஒண்ணு இருக்கு. அவர் தேர்தல் தேதியை மாத்தி சொன்னாலும் கூட சுத்தி இருந்தவங்க எல்லாம் எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்திருக்காங்க. பேச்சிலே மன்னன், சிந்தனை சிற்பி. இந்த தேர்தலிலே நீங்கள் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய செயலாற்றலும் சைனடி குப்பி, செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி. இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வெற்றி மிகப்பெரிய வெற்றியாக இருக்க வேண்டும். அதற்கு உங்களுடைய உழைப்பு மிக முக்கியமானது என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. வருகின்ற 29ஆம் தேதி நடக்க போகின்ற வருகின்ற 29ஆம் தேதி நடக்க போகின்ற 29ஆம் தேதி நடக்க போகின்ற வருகின்ற 29ஆம் தேதி நடக்க போகின்ற இந்த மிக முக்கியமான தேர்தலிலே உங்களுடைய பங்களிப்பு தேவை என்பதை மட்டும் தெரிவித்து உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அளிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிருப்பீங்க. மேலும் சுவாரஸ்யமான செக்மெண்ட்ஸோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.